வணக்கம் சிஎம் சார். நான் 2011 செப்டம்பரில் உங்கள் மார்க் ப்ராப்பர்ட்டிஸ் சவிதாஞ்சலி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை காலவாக்கத்தில் எஸ்எஸ்என் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் உள்ள ஒரு சைட்டு 7.11 ஏக்கர் சைட்டு, அதில் ஃப்ளாட் புக் பண்ணேன். இன்னி வரைக்கும் ஃப்ளாட்டு ஹேண்ட் ஓவர் ஆகலை. இதை பில்டர் வந்து ஜி ராமகிருஷ்ண ரெட்டி, மார்க் ப்ராப்பர்ட்டிஸ். இவர் வந்து இந்த சவிதாஞ்சலி மட்டும் இல்லை, இன்னும் பல ப்ராஜெக்ட் சென்னையில் ஆரம்பித்து இதே மாதிரி பாதியிலே நிறுத்திடுவார். எங்கள்கிட்ட 95% வரைக்கும் வாங்கிடுவார். 90 to 95% வரைக்கும் பணத்தை வாங்கிட்டு முதல்ல மட்டும் ஒரு பர்மிஷன் வாங்குவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பர்மிஷன். அப்புறம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பர்மிஷனை எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டார். இந்த லேண்டு பேர்லேயும் லோனு வாங்கிடுவாங்க பேங்க்கில். அதை எங்கள்கிட்ட சொல்லவும் மாட்டாங்க. அந்த லோனு வாங்கி அந்த லோனை திருப்பி அடிக்க மாட்டார். அதை திருப்பி அடிக்காமல் இந்த ஒரு அசட் ரீசர்ச் கம்பெனி வந்து அந்த லேண்டை வந்து அவங்க பக்யூர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து அலையணும், கோர்ட்டுக்கும் இவங்களுக்கும். இப்படி அலைஞ்சு இன்னி வரைக்கும் ஃப்ளாட்டு ஹேண்ட் ஓவர் ஆகாத நிலமையில் இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு அவங்க கையில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவல் கிடையாது, ஸ்ட்ரக்சரல் சர்டிஃபிகேட் கிடையாது. இதில் லேண்டில் வேறு குறுக்க ஒரு வால் கட்டி 7.11 ஏக்கர்ஸாக சுருக்கி வேறு வச்சுருக்காங்க. இது இவங்களோட வழக்கம் சார். ஆக்சுவலி என்னென்னா, இந்த பேங்க்ஸ் எல்லாம் வெறும் 4 சுவர் கட்டுறதுக்கு லோன் கொடுக்குறாங்க. ஏன்னா அது வந்து ரீபேயிங் கெப்பாசிட்டியை கால்குலேட் பண்ணி கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு ரீபேயிங் கெப்பாசிட்டி பார்த்து தான் நாங்கள் வந்து வீடு புக் பண்ணுறோம். வீடு கட்டுறதுக்கு தானே புக் பண்ணுறோம். வெறும்னா இவங்க எதுக்கு வெறும் ரீபேயிங் கெப்பாசிட்டிக்கு மட்டும் லோன் கொடுக்குறாங்க சார்? இவங்க வீடு கட்டினா தானே லோன் கொடுக்கணும். இவங்களுக்கு அந்த கவலையெல்லாம் பேங்க்குக்கு கிடையாது. அவங்க பாட்டுக்கு லோன் சேங்ஷன் பண்ணிடுவாங்க. ஏன்னா எங்களுக்கு தான் ரீபேயிங் கெப்பாசிட்டி இருக்கே. ஆனால் இந்த பில்டர் வந்து லோன் பணத்தெல்லாம் வாங்கிட்டு அவர் வீடு கட்டாமல் ஓடி போயிடுவார், பணத்தெல்லாம் சுருட்டிட்டு ஓடி போயிடுவார். இது இந்தியா ஃபுல்லாக நடக்குது. அதனால் என்னென்னா, எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து ஒரு வீடு வாங்கணும், ஒரு நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிறதுல பெரிய மண்ணை போடுறாங்க சார். இந்த பேங்க் பீப்புளும் இந்த பில்டர்ஸும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இது ஒரு பெரிய மாஃபியா நடக்குது சார். இதில் ஆக்சுவலாக பாருங்கள், வந்து இப்போ ஏழைப்பாளையங்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்கு 1000-2000 கொடுக்குறேன், இலவசம் கொடுக்குறேன், ஓட்டுக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லி இவங்க காலம் தள்ளுறாங்க அந்த அரசியல்வாதிகள். பணக்காரங்களுக்கு கவலை இல்லை, எப்படினாலும் எதையும் பணத்தை கொடுத்து அவங்க வேலையை ஆக்கிடுவாங்க. எங்களை மாதிரி உள்ள மிடில் கிளாஸ் தான் டோட்டல் டார்கெட்டே, கொள்ளையடிக்கிறதுக்கான டார்கெட்டே நாங்கள் மட்டும்தான் சார். நாங்கள் வந்து இவங்களோட இலவசங்களை நம்பி வாழறதில்ல, உழைச்சி வாழறோம். ஸோ அந்த உழைப்பு மூலமாக ஒரு நல்லதை நாங்களும் லைஃப்பில் அடையணும், நமக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்காக பாடுபடுறோம். அதை யூட்டிலைஸ் பண்ணி கொள்ளையடிக்கிறதே அத்தனை பேரும் இந்த நாட்டில் இந்த மிடில் கிளாஸ் பீப்புள்கிட்ட தான். அப்படி தான் நாங்கள் 2011 வீடு புக் பண்ணி நான் வந்து இது வரைக்கும் 42,11,958 ரூபா கொடுத்தாச்சு. என்ன இன்னும் அவங்க ஆனால் வீடு கொடுக்கல. எங்களை என்ன மாதிரியே இப்போ பல பேர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேலே, 240 பேர்கிட்ட வந்து இவங்க பணம் கலெக்ட் பண்ணியாச்சு. மொத்தத்துக்கு ஒரு 300 வீடு சார் இப்போ புக் ஆகிருக்கு அங்கே. ஆனால் 300 ஃபேமிலியும் இப்போ வீடு வாங்கிக்க முடியாமல் ஒரு தவிப்பில் இருக்கோம். இதில் வந்து இப்போ புதுசாக இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு புது பில்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அவர்கிட்ட ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதிகப்படியாக ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 150 ரூபா கொடுங்க, அப்படின்னா வீடு கட்டித்தரோம் அப்படிங்கிறாரு. அந்த வீடு எப்படி, தண்ணி கிடையாது. இந்த ஓசோன் க்ரீனு அப்பார்ட்மெண்ட்டு பெரும்பாக்கத்தில் இருக்குது பாருங்கள், அது மாதிரி ஒரு அப்ரூவல் இல்லாமல் இம்ப்ராப்பர் ஹேண்ட் ஓவருக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. இவ்வளவு நாள் காத்திருந்து ஒருவர்கிட்டேருந்து காம்பன்சேஷனும் வாங்காமல் இப்படி எதுக்கு சார் வீடு வாங்கணும்? ஆனால் இதுக்கு இப்படியும் வாங்கிடலாம், ஏதோ வீடுன்னு ஒன்று கிடச்சா போகிறோம்னு நினைக்கிற ஒரு கூட்டமும் இருக்குது. இதுதான் பெரிய சிக்கல். ப்ராப்பராக தான் வாங்குகிறோன்னு மக்களும் நினைக்கிறதில்ல. இவங்க இப்படி நினைக்க மாட்டாங்க. ஒரு வேறு நிலைமை இல்லை, வேறு வழி இல்லைங்கிற சிக்கலுக்கு கொண்டு போய் விட்டுட்டோம்னா எப்படியும் பணத்தை கொடுத்து வீடு வாங்குவாங்க, கடனை உடனே புரட்டி. அப்படிங்கிற தைரியம் அந்த பில்டர்ஸுக்கு இருக்குது சார். சார் நீங்கள் ப்ளீஸ் தலையிடுங்க.
ப்ராப்பராக தான் ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு கொண்டு வாங்க. பேங்க்ஸ் லோனு வந்து சரியான கட்டுமானம் இல்லாத எந்த லெவல்லையும் கொடுக்கக்கூடாது. இந்த லெவல் கட்டுமானம் முடிஞ்சால் தான் இத்தனை பர்சன்டேஜ் லோன் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரூலை கொண்டு வாங்க. நாங்கள்லாம் அப்போ வந்து ஏதோ சரி பேங்க்கு தான் வெரிஃபை பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் பணத்தை கட்டுறோம். கடைசியில் அவன் பில்டர் பணத்தை சுட்டிட்டு போய்ட்றான், எங்களுக்கு வீடு வர மாட்டேங்குது. ஆனால் நாங்கள் மட்டும் ரீபே மட்டும் பண்ணணும் வட்டியோட அந்த பணத்தை. இதுதான் இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக உள்ள நிலைமை. இந்த ரூலை மாற்றுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் அவசியம் முதல்ல ஸ்டெப் எடுக்கணும். இந்த சவிதாஞ்சலி ப்ராஜெக்ட்டு இம்ப்ராப்பர் ஹேண்ட் ஓவர் ஆகாமல் ப்ராப்பர் ஹேண்ட் ஓவர் ஆகிறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணணும். உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறோம் சார். நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக உள்ள இருக்கிற மிடில் கிளாஸ் பீப்புள் அத்தனை பேரும் உங்கள் பின்னாடி தான் சார் நிற்பாங்க. ப்ளீஸ். நேற்றுக்கு கரூரில் நீங்கள் பேசுனீங்க, நான் இருக்கேன், உங்கள் விஜய் இருக்கேன், உங்கள் வீட்டு பிள்ளை இருக்கேன்னு சொன்னீங்க. அந்த ஒரே நம்பிக்கையில் தான் நான் இந்த வீடியோ போடுறேன் சார். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். சவிதாஞ்சலி ப்ராஜெக்ட் காலவாக்கம்.